குழந்தை வந்து இருதயம் இல்ல, இருதயம் இன்னும் உற்பத்தி ஆகல, சின்னதா ஒரு கோழி குண்டு இருக்கு. இப்போ அதுல நான் இருக்கா இல்லையா? இருக்கும் சாமி, அப்பயும் இருக்கும் இருக்கு. அப்ப முட்டையா இருந்த போது இருந்தீங்க இல்லையா? ஆமா சாமி. இல்ல, வாய்ப்பு இல்ல. இல்லையா? நான் இல்லன்னா அந்த முட்டை அழிஞ்சிருமே, அந்த ஆட்டு அந்த இது இல்லன்னா. அப்ப அந்த முட்டை உருவாருக்கு முன்னாடி அப்பயும் சூட்சும நிலையில இருக்கும் சாமி. அது எங்க இருக்கும்? அங்கேயேதான் இருக்கும். இங்க அம்மா வகுப்பு இல்லையா? இல்லாத இடம் நீ எங்க இப்படி காட்டுறது? நம்ம அந்த சூட்சும எல்லா நீங்க சொன்ன அந்த ஸ்பேஸ் வந்து அந்த ஆட்டத்துக்குள்ளேயே இருக்கும், ஆட்டத்துக்கு உள்ள வெளியே எல்லா இடத்துலயும் இருக்குமே சார். அது மேல பவுண்டரி மட்டும் தானே உருவாகுது. அந்த அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல அந்த முட்டை மட்டும் உருவாகுது, அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. ஆமா, இது தற்காலிகமான ஒரு சிறை, அவ்வளவுதான். நாம வந்து இந்த சிறைக்குள்ள வந்து போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். கொஞ்ச நாள் வந்து போகுது, அந்த வந்து போகுதுங்கிறதையே நாமளா நினைச்சதான் உண்டு. சிறைப்படலை நினைச்சா நம்ம சிறைப்படல. ஓ, அந்த இடம் வரணும், அந்த சிறைப்படலை எல்லாம் ஒண்ணு அப்படின்ற அந்த இது வரணும். ஆமா, அழிவே இல்லையே. இந்த நான் வந்து கருப்பையில உருவாருக்கு முன்னாடி அந்த குழந்தை கிருஷ்ணமூர்த்தி, அந்த குழந்தைக்கு பேர். இப்போ கிருஷ்ணமூர்த்தி வந்து அந்த சின்ன கோழி குண்டு முட்டையா இருந்த போது உள்ளுக்குள்ளேயேதான் இருந்தான் இல்லையா? அதுக்கே ஆமா சார். அப்ப அந்த முட்டை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியும் எங்க இருந்திருப்பான்? அம்மாவுடைய கருப்பையில இருந்தானா, அண்டத்துல இருந்தானா, விந்துல இருந்தானா? இந்த ரெண்டும் சேர்ந்த போது எங்க வந்து பிறந்தான்? எப்படி வந்தான் உள்ளுக்குள்ள? கிருஷ்ணமூர்த்தியே எப்படி வந்தான்? கிருஷ்ணமூர்த்தின்றது அந்த ஃபார்மேஷன், அந்த லேயர் உருவானதுக்கு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சு. அதுக்கு முன்னாடி அது அந்த இடத்துலயே தானே சாமி. அதுக்கு முன்னாடி கருமுட்டை இருந்துச்சு இல்ல? கருமுட்டைங்கிறது ஒரு பௌதிக பொருள் தானே. பௌதிக பொருள் உள்ளயும் அந்த ஆற்றல் இருக்கு, அதுதான் வளருது. உடல் வளரும் போது அந்த நானும் சேர்ந்து வளருது. அங்க இருந்தானா? அங்க இருந்தவனுக்கு பேர் என்னப்பா? ஒரு கருமுட்டை இருந்தது அம்மா வகுத்துக்குள்ள. ஓகே. இப்ப வந்து விதை வந்து உள்ள விழுகுது. ஓகே. அந்த முட்டை வளர ஆரம்பிச்ச உடனே அது கிருஷ்ணமூர்த்தி தான். ஓகே. கிருஷ்ணமூர்த்தி தான் வெளியில வரும்போது கிருஷ்ணமூர்த்தி தான். அப்ப சின்ன முட்டையா இருந்த போதும் கிருஷ்ணமூர்த்தி தான். சந்தேகம்? ஆமா சாமி, அதுல இல்ல. அப்ப அந்த விதையும் முட்டையும் ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி எங்க இருந்தான்? அம்மா கிட்ட இருந்தானா, அப்பா கிட்ட இருந்தானா? அது எப்படி கரெக்டா அங்க வந்தான்? இது இந்த பகுத்தறிவுக்கு இது உள்ளுக்குள்ள அவ்வளவுதான் போகாது. ஒரு எல்லையோட அது முடிஞ்சு போயிடும். ஓகே. இதுதான் இறைவனா புடிச்சு அங்க தள்ளி விட்டுருவான். இது நாம கண்ட்ரோல்ல இல்ல. ஆமா சாமி, நம்ம இந்த பௌதிக பொருள் எதுவா இருந்தாலும் சரி, இருக்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கிறது அத்தனையுமே எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அந்த பெரிய பரந்த வெளிதான், அம்பலம் தான். அம்பலத்தை ஆடுவான், அவன் ஆடுற ஆட்டம் இதுதான். எல்லாத்தையும் ஆட்டு வைக்கிறது அவனுடைய ஆட்டம். அம்பலத்தை ஆடுவான்னா இதுதான் அம்பலம். அம்பலத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் தான் வந்து ஆன்மாவுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து உள்ள பூந்துடும். பூங்குறவரை ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு. ஆமா சார். அது எங்கேயும் போல வரல, அதுக்கு போக்குவரத்தே கிடையாது. போக்கும் வரவும் அற்றவனாய். இது அத்தனையுமே வந்து நம்ம பிறப்பையும் பிரபஞ்சத்துடைய அமைப்பையும் உலகம் இயங்குற விதத்தையும் நம்முடைய 5 கோஷங்களையும் அத்தனையுமே விளக்குறது தான் இந்த சிவபுரம். இறைவன் இருக்கிறாங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா சந்தேகத்துல இருக்க வேண்டியதான் இருக்கு.